வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் இப்பொழுது சில நாட்களாக அதிகாலை வேளையிலும் மாலை வேளையிலும் மனோன்மணி தவம் ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த தவத்தினுடைய பெயர் மனோன்மணி தவம். இதை மனம் உள் மணி என்று ஆசான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் பிரித்து உணர்த்துவார்கள். மனம், வாழ்க வளமுடன், மனம் உள் மணி, மனோன்மணி. இப்போது மனம் உள் மணி என்றால் மனம் மனதிற்கு உள்ளே என்று ஒரு பொருள் வருகிறது. மகரிஷி அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், மனதிற்கு உள்ளே என்று எப்படி செல்வது என்றால், மனதின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செல்வது, அதுதான் உள்ளே செல்வது. மனதின் ஒரு முனை என்பது புறமனம். அந்த மனதின் மறுமுனை என்பது என்ன என்று சொன்னால், அது தெய்வம் என்று மகிழ்ச்சி சொல்வார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு தத்துவம். அதாவது தெய்வம் என்பதை மகரிஷி அவர்கள் மனதின் மறுமுனையே தெய்வம் என்று சொல்வார்கள். இப்போ இதில் நடுமணம் என்று ஒன்று வேறு இருக்கிறது. இப்போ புறமணம், நடுமணம், அடிமணம் என்று சொல்லுகிறோம், ஆழ்மணம் என்று சொல்லுகிறோம். அந்த ஆழ்மணம் என்பதுதான் மனதின் மறுமுனை, அதுதான் தெய்வம் என்று சொல்லுகிறோம். தெய்வம் என்று சொன்னால் அதுவே தெய்வமா என்று சொன்னால், அந்த இடம் தெய்வீக உணர்வை பெறக்கூடிய இடம், இறை உணர்வு பெறக்கூடிய இடம். அப்போ அந்த இயற்கையாகிய இறைநிலையை எது உணர முடியும்? மனம்தான் உணர முடியும். மனம் இல்லாமல் எந்த உணர்வும் இல்லை என்பதை நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் அழுத்தமாக கூறி வருகிறோம். மனம் என்றே ஒன்றே இல்லாமலாகட்டும் என்று சொல்வதை மக்கள் இப்பொழுது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். மனம் என்று ஒன்று இல்லாமல் நாம் மனிதனாக இந்த உடல் உயிர் இணைப்பாக இருக்க முடியாது. இதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உடலில் உயிர் இணைந்து இருக்கிறது என்று சொன்னால் அங்கு மனம் இருக்கிறது. சரி, இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்காங்களே, அவங்களுக்கு மனம் இருக்கிறதா? இருக்கிறது. இல்லை என்று சொல்லவே முடியாது. நீங்கள் அவர்களுக்கு ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் வரும்பொழுது அவர்கள் கண்ணால் பார்ப்பார்கள். அவர்களால் எதையும் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் கண்கள் கலங்கி கண்ணிலிருந்து லேசாக கண்ணீர் வரும். எப்படி வருகிறது? அங்கு உணர்கிறார் அவர். அங்கு உணர்கருவியாக மனம் வேலை செய்கிறது. அப்ப மனம் இல்லை என்று சொல்லவே முடியாது. பிரெயின் டெத்துன்னு சொல்றாங்க. அப்படி ஒன்று இல்லை. என்னன்னா, இவங்க இந்த பிரெயின் டெத்துக்கு, அதாவது மனம் என்பது இந்த மூளைதான் மனம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், விஞ்ஞானம்.
இல்லை. மனம் என்பதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஞ்ஞானம் பிரெயின் டெத் என்று சொல்லி அவர் இறந்ததுக்கு சமம் என்று சொல்லுகிறது. இது ஒரு சமூக கொலை என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. உயிரை பற்றிய ஞானம், மனதை பற்றிய ஞானம் இல்லாத ஒரு அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக இந்த மனம் என்பது இல்லாமல் இந்த உடல் உயிர் இணைப்பு இருக்காது. இப்போ மனம் சாக வேண்டும், மனம் சாக வேண்டும் என்று சொல்லுகிறோமே, அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனம் எந்த தொடர்பிலும் இல்லாமல் அது தனித்த மனமாக இருக்க வேண்டும். அந்த தனித்த மனமாக இருக்கும் பொழுது அது எதனோடு இணையும் என்று சொன்னால், அந்த இறைநிலை இந்த மனதோடு இணைந்து கொள்ளும். அவ்வளோதான். அப்போ நாம முயற்சி செய்து மனதால் இணைவது என்பது புலன் வழியாக பொருள்களோடும் உறவுகளோடும் நாம் முயற்சி செய்து இணைகிறோம். இது நம்மளுடைய முயற்சி. அதை முயற்சி செய்யாமலேயே ஒரு இணைப்பு வரும். அது என்ன தெரியுமா என்று சொன்னால், நாம் புலன் வழியாக பொருள்களோடும் உறவுகளோடும் இணைந்திருந்தோம் அல்லவா, அந்த இணைப்பினால் பெற்ற அனுபவங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த அனுபவங்களின் பதிவுகள் நம்மிடம் இருக்கிறது அல்லவா, அந்த பதிவுகளோடு இந்த மனம் இணைந்து எண்ணங்களாக வரும். இதற்கு நீங்கள் முயற்சியே செய்ய வேண்டாம், அதுவாக வரும். இது நாம் முயற்சி செய்து பெற்ற அனுபவம் முயற்சி இல்லாமலேயே வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, நம்மளை அலக்களிக்கிறது. இந்த எண்ணங்கள் தான் பெரிய ஒரு தடை நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு. அது வருகிறது, அப்படி வரக்கூடியது. இப்போ இந்த இரண்டிலிருந்தும் விலகிவிட்டால் இந்த மனம் புலன் வழியாக செல்வதில் பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொள்வதை நிறுத்திவிட்டால், அதற்கடுத்து அந்த அனுபவங்களிலிருந்தும் விலகிவிட்டால் மனம் எப்படி இருக்கும்? மனம் மனமாக இருக்கும். மனம் மனமாக இருக்கும். இந்த ரெண்டிலிருந்து விலகுவதுதான் யோகம். அதற்குத்தான் தியானம். நம்மளுடைய தமிழ் ஆனந்த யோகத்தினுடைய அந்த ஸ்லோகம் இருக்கிறது, அற்புதமான ஒரு ஸ்லோகம். தியானமே யோகம், தியானமே யோகம், யோகமே ஞானம். அப்ப யோகம் என்றால் இணைதல், இணைதல். அப்ப அந்த இணைதல் 4 வகையில் சொல்லுவோம். அந்த 4வது இணைப்பு என்பது நமக்கும் இயற்கையாகிய இறைவனுக்கும் ஒரு இணைப்பு என்று சொல்லுவோம் அல்லவா. அந்த யோகம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு நிலைதான் தியானத்தின் ஒரு உச்சம். சரி, அப்போ இந்த மனம் உள்மணி என்றால் மனதின் அடித்தளம் என்ற நிலையில் அது நிற்கும். அப்போ என்னாகும்? மனம் ஆஃப் ஆயிடும். இப்போது நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது, உள்ள ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, ஃப்ரிட்ஜு ஓடுது, நிறைய பொருள்களெல்லாம் அந்த கரண்ட்டில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபேன் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணுறோம், ஃபேன் நின்றுது. லைட்டு சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணால் லைட்டு நிற்கிது. இப்போது ஃப்ரிட்ஜை மட்டும் ஆஃப் பண்ணோம்னா ஃப்ரிட்ஜு நிற்கிது. இப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு புலனாக ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ, இப்படி நிற்கிது. இப்போது எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணாலும் அந்த ஒவ்வொரு சுவிட்சு போர்டு வரைக்கும் அந்த கரண்ட்டு வந்து கொண்டு தான் இருக்கிறது.
வீடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சுவிட்ச் போர்ட்லேயும் கரண்ட் வரும். நம்ம தான் எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டோம்ல அப்படின்ட்டு நம்ம கரண்ட்டுங்கிறது இங்கே இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம கையை வச்சோம்னா ஷாக் அடிக்கும். ஏன்னா கரண்ட்டு இருக்குது. அது எப்போ வேணாலும் அந்த சுவிட்சை போட்டிங்கன்னா ஆன் பண்ணிடும். அந்த சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி அந்த லைட்டு எரியிறது, ஃபேன் ஓடுறது, இந்த மிக்சி ஓடுறது, கிரைண்டர் ஓடுறதுங்கிறது இருக்கே, அதுதான் இந்த புலன் வழியாக செலவு பண்ணுறது. லைட் எரியறது ஒரு புலன்னு வச்சுக்குவோம், ஃபேன் ஓடுறது இன்னொரு புலன்னு வச்சுக்குவோம், கிரைண்டர் ஒரு புலன்னு வச்சுக்குவோம், ஃப்ரிட்ஜ் ஒரு புலன்னு வச்சுக்குவோம். இது ஒவ்வொன்றும் இப்போ எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ எதுவுமே ஓடலை. அப்போ புலன்களிலிருந்து விடுதலை பெற்றோம். இதுதான் ஆக்கினைத்தவம். ஆக்கினைத்தவங்கிறது எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணுறது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். எந்த நேரத்தில் வேணாலும் என்ன ஆகும், சுவிட்ச் ஆன் பண்ணால் அது ஓடத்தான் செய்யும். கரண்ட்டு கரெக்டாக இருக்குது அந்த இடத்துல. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆனால் கரண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த புலன் வழியாக இருக்கக்கூடிய பதிவுகள் ரெடியாக இருக்குது. சுவிட்சு போட்டால் டக்குன்னு ஆஃப் ஆயிரும், ஆன் ஆயிரும். அப்போ இந்த ஒரு எண்ணம் வருகிறது. ஒரு எண்ணம் வந்த உடனே என்ன ஆயிடுது, உடனே என்ன பண்ணுறது, அந்த புலன் வழியாக அதோடு தொடர்பு கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்று அது முற்படுகிறது அல்லவா, அங்கே தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம். இப்போது இந்த எண்ணங்கள் தான் மீண்டும் 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 அந்த செயல்களை செய்ய தூண்டுகிறது. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் தான் அவனுக்கு பெரிய ஒரு தடை. இந்த எண்ணங்களிலிருந்து விடுபடுவது என்பது இருக்கிறது அல்லவா, அதுதான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அந்த எண்ணங்களை ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் இந்த புலன் வழியாக செயல்படுவோமான்னு கேட்டால் தேவை அளவுக்கு மட்டும்தான் செயல்படுவோம், அதுக்கு மேலே செயல்பட மாட்டோம். இந்த எண்ணங்கள் தான் தேவையில்லாமல் அதில் திரும்ப 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 அந்த ஒரு மயக்க நிலையில் அதை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. அந்த பதிவுகள், இந்த பதிவுகள் தான் காரணம். மனிதன் மயக்க நிலையில் வாழ்கிறான் என்று சொல்கிறோமே, அந்த மயக்க நிலைங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்னா அவன் பதிவு நிலைகளில் வாழ்கிறான் என்று சொல்லலாம். அந்த பதிவு தானே நம்ம மயக்கத்தில் கொண்டு போய் விடுது, அந்த நிலையில் தான் வாழ்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அந்த சுவிட்சுக்கு ஒவ்வொரு சுவிட்சுக்கிட்டையும் கரண்ட் வர்றதுனால தான் அந்த சுவிட்சை போட்ட உடனே அந்த கிரைண்டர் ஓடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மெயின் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த மெயின் ஆஃப் பண்ணிடுறோம். மெயின் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுமா, ஓடாது. சுவிட்சு போட்டால் கிரைண்டர் ஓடுமா, ஓடாது. லைட் எரியுமா, எரியாது. ஏசி ஓடுமா, ஓடாது. எதுவுமே ஓடாது. என்னாச்சு, மெயினை ஆஃப் பண்ணிட்டோம். இந்த மெயின் ஆஃப் பண்ணுறது தான் எது, அந்த தவத்தின் ஒரு உச்சநிலை. அங்கே தான் தனித்த மனம். அப்போ என்னாச்சு, இப்போ கரண்ட் இல்லையா, நம்ம வீட்டில் கரண்ட்டே இல்லையா என்று கேட்டால் வீட்டில் கரண்ட் இருக்குது. மெயின் வரைக்கும் கரண்ட் வருது. மெயினில் அந்த மீட்டர் போர்டு அதை எல்லாத்துலேயும் கரண்ட்டு இருக்கிறது. ஆனால் என்ன வரல, அந்த ஒவ்வொரு சுவிட்ச் போர்டுக்கும் வரல. ஆனால் கரண்ட்டு இருக்குது. கரண்ட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணிட்டா கரண்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டோம். வீட்டில் கரண்ட் இருக்குது, ஆனால் இந்த ரூம் ஒவ்வொரு ரூம்லையும் இல்லை, வீடு முழுவதும் கரண்ட் இல்லைங்கிறோம். ஆனால் அதன் அடித்தளத்தில் அந்த மெயினில் கரண்ட்டு இருக்கிறது. அந்த எப்படி அந்த மெயினில் கரண்ட் இருக்குதோ அதுபோல தான் இந்த தனித்த மனம். இப்போ டோட்டலாக ஏரியாவிலே கரண்ட்டு போயிடுச்சு, நம்ம வீட்டுக்கே கரண்ட் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ கரண்ட்டே இல்லை, அதுக்கு பேர் என்ன, அது மரணம். அவ்வளோதான். அப்போ நீங்கள் சாதாரண இந்த யோகத்தை இந்த சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்றைக்கி அதை புரிந்து கொள்கிறோம். இப்படி ஒரு விளக்கம்
எனக்கு 34 வருடத்தில் எனக்கு தோணுனதே இல்லை. இன்றைக்கி என்னமோ தோணுது. நம்ம ஸ்டார்ட் பண்ண போது கூட மனம் உள் மணின்னு சொன்ன உடனே டக்குன்னு பார்த்தோம்னா ஒய்ஃபை ஆஃப் ஆயிடுச்சு, ஒய்ஃபை கட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு தனித்த மனதுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு சிக்னல் தான் நினைக்கிறேன். ஆக இந்த தனித்த மனம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அல்லவா, அதுதான் மனதின் உள் இருக்கக்கூடிய ஒரு மணி. அதுக்கு மணின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. மனம் உள் மணி, மனோன்மணி. இப்போ பாருங்கள், நம்ம ஆக்னி தவம் செஞ்சுருக்கிறோம், துரிய தவம் செஞ்சுருக்கிறோம். இப்போ ஆக்னி தவத்தில் என்ன நடக்குது? புலன் வழியாக நேரடியாக தொடர்பு கொள்வதிலிருந்து விலகுவது, இதுதான் ஆக்கினை. ஆக்கினை. துரியம் என்பது என்ன? அந்த புலன் அனுபவங்களிலிருந்து எண்ணங்கள் வருகிறது, அந்த எண்ணங்களிலிருந்து விலகுவது என்பதுதான் துரியம். இதுதான் இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆக்கினை, துரியம். இந்த ரெண்டு நிலைகளையும் எண்ணமற்ற நிலைக்கு யாரொருவர் இந்த இரண்டு நிலைகளிலும் பயிற்சி செய்து விட்டார்களோ அதன் பிறகுதான் அவர்கள் துரியாதீதம் என்பதற்கு செல்ல வேண்டும். நம்மளாம் அவசரப்பட்டு துரியாதீதம் கொடுத்து நிறைய பேர் நாங்கள் துரியாதீதம் செய்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த இரண்டிலிருந்தும் விலகாமல் முடியாது. இன்னும் இந்த இரண்டு நிலைகளிலேயே பொருள்கள் அடைய வேண்டும் என்ற சங்கல்பத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்துக்கு முரண்பாடான ஆன்மீகத்தை சிலர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுங்க. அதாவது ஆக்கினை வரும் பொழுது நேரடியாக புலன் வழியாக பொருள்களை தொடர்பு கொள்வது என்பதிலிருந்து விலகுவது. தேவையளவில் நிற்கும், தேவைக்கு மேலே அந்த பொருள்களுக்குள்ள அந்த மோகம் குறையும். அங்கே துரியத்தில் அதை பற்றிய எண்ணங்களே வராது. அப்படி இருக்கும்போது துரியதவம் செய்துவிட்டு எனது வாழ்க்கையில் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் இந்த தவத்துக்கு போய் அங்கிருந்து தொப்புன்னு கீழே விழுந்து, அதாவது 4 மாடி மேலே ஏறி போய் அங்கேருந்து தொப்பக்கட்டின்னு கீழே விழுந்து அந்த விழுந்து கிடக்கிற நிலையில் நீங்கள் கேட்குறீங்கன்னு அர்த்தம். இதைத்தான் நமக்கு உணர்த்துவதற்கு தான் என்ன செஞ்சாங்க, இந்த பரமபத விளையாட்டில் அப்படியே மேலே போய் அந்த பாம்பு, பெரிய பாம்பு கடித்து 2ஆம் நம்பரில் கொண்டு வந்து இறக்கி விட்டுரும். எப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் இந்த உலக பொருள்களை நீங்கள் கேட்க ஆரம்பித்தீர்களோ அங்கேருந்து நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதிலிருந்து விலகுவது தானே யோகம். யோகம்ங்கிறது இதுதானே. இதிலிருந்து விலகி இறைவனோடு இணைவது என்பதுதான் யோகம். அப்போ நமது மகான்கள் சித்தர்கள் எல்லா பேரும் அந்த தவநிலையில் என்ன அவர்கள் சங்கல்பம் செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அதாவது இறைவனோடு இணைய வேண்டும், அந்த இணைப்பு எனக்கு வேண்டும் என்றுதான் கேட்டார்கள். அதாவது அவ்வை கூட ஏதோ ஒரு பாடலில் கேட்பார், பிறவா வரம் வேண்டும், அப்படி பிறந்தாலும் உன்னை மறவாத வரம் வேண்டும். அவங்க கேட்டதை பாருங்க. பிறவியே வேண்டாம், நிறுத்திடு அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையாக அங்கே கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து இறை சொரூபமாகவே மாறிவிட்ட நிலை. அப்படி பிறவி இருந்தாலும் இறைவா உன்னை மறவாத நிலை வேண்டும் என்று சொன்னால் அங்கு மனம் அந்த இறைவனோடு, அந்த இறைநிலையோடு இணைப்பு பெற்று இருக்கக்கூடிய அந்த இணைப்பிலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும் என்று சங்கல்பம் கேட்டார்கள். இப்படிதான் சங்கல்பம் கேட்டாங்க. இன்னைக்கு தியானம் பண்ணிட்டு ஏதேதோ சங்கல்பம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அது ஆன்மீகத்தின் ஒரு குறுக்கு வழி என்று கூட சொல்ல முடியாது. ஆன்மீகத்தை ஒரு முறையில்லாமல் பயன்படுத்தக்கூடிய
ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு துரோக நிலை என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அப்போ இந்த இடத்துல மனதின் ஆழ் மனம். இப்போ இன்னைக்கு இப்போ ஆக்கினை துரியம் செஞ்சோம் இல்லையா, இப்போது மனோன்மணி தவம் செய்கிறதும் இது ஒன்று தானே என்று நமக்கு தெரியும். ஒன்றே தான், ஒரே மாதிரி தான். ஆக்கினையில் இருந்தாலும் உள்ளே போகிறோம், ரைட்டு. துரியம் உச்சியிலேருந்து கீழே வரோம், புருவ மையத்திலேருந்து உள்ளே போகிறோம், உச்சியிலேருந்து கீழே வரோம். ரெண்டும் இணையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த மனோன்மணி. இப்போ இந்த மனோன்மணிங்கிறது எந்த மையத்தில் நாம் செய்யக்கூடிய தவம் என்று சொன்னால் அது பீனியல் சுரப்பியில் செய்யக்கூடிய தவம். நமக்கு பிட்யூட்ரி சுரப்பி, பீனியல் சுரப்பி என்று ரெண்டு இருக்குது. இந்த ஆக்கினை தவத்தில் அது பிட்யூட்ரி சுரப்பியோடு இணையும், துரிய தவத்தில் பீனியல் சுரப்பியோடு இணையும். இப்போ நம்ம மனோன்மணி அப்படிங்கிறது எது இணைப்பு என்று சொன்னால் பீனியல் சுரப்பியிலேயே தவம் செய்வது என்பதுதான் இந்த மனோன்மணி தவம். உச்சியிலிருந்து தியானம் செய்யும் பொழுது, துரிய தவம் செய்யும்போது அந்த பீனியல் சுரப்பியின் இணைப்போடு செய்யக்கூடிய தவம், அந்த பீனியல் சுரப்பியிலேயே நின்று செய்யக்கூடியது இந்த மனோன்மணி தவம் என்று சொல்லுகிறோம். இப்போ இந்த பிட்யூட்ரி சுரப்பிக்கும் பீனியல் சுரப்பிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பிட்யூட்ரி சுரப்பிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஏ மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த உடலின் இயக்கத்துக்கு தேவைப்படுகிற ஒரு சுரப்பிகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த சுரப்பிகளுக்கெல்லாம் ஒரு தலைமை சுரப்பி என்பது இந்த பிட்யூட்ரி கிளாண்ட். அப்போ என்ன, அது இந்த உடல் இயக்கத்தை எல்லாம் அதுதான் முறைப்படுத்துகிறது. இந்த பிட்யூட்ரி சுரப்பு தான் அதை முறைப்படுத்துகிறது. அப்போ என்னாகும், இந்த உடல் இயக்கத்தை சரியாக வைத்துக் கொள்வதற்கும், இந்த உடல் இயக்கத்தை சரியாக வைத்துக் கொள்வதுன்னா என்ன, இந்த உடலுக்கு தேவையான மட்டும் கொடுத்து விட்டு தேவைக்கு அதிகாமல் போகாமல், அதை கெடுக்காமல் அங்கு நிற்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிட்யூட்ரி சுரப்பு. இப்போ எல்லாமே தேவைக்கு அதிகமாக போகிறதுல தான் இன்றைக்கி நமக்கு பிரச்சனை. தேவைக்கு இல்லாமல் இந்த உடல் உயிர் இணைப்புக்கு ஒரு அதாவது ஒரு பங்கம் என்ற நிலை இப்பொழுது சமுதாயத்தில் இல்லை. தேவைக்கு அதிகமானதுதான் பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல இந்த பிட்யூட்ரி சுரப்பி மேலே தவம் செய்யும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உடல் இயக்கத்துக்கு தேவையானவற்றை மட்டும் பெற்று அதில் அது ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய சூழ்நிலையை உருவண்ணும். அதனால தான் அங்கு புலன் வழியாக பொருள்களோடு தொடர்பு கொண்டு அதை எந்த அளவில் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவில் அப்படியே போதும் என்று நிறுத்தக்கூடிய இடம் இந்த ஆக்கினை மையம். அப்போ ஆக்கினையில் பொருள்களோடு தொடர்பு கொண்டு அதை பெறுவது என்பதிலிருந்து நின்று அதை ரசிப்பது என்பதற்குள்ள போகலாம். ஆனால் அந்த பெறுவது என்பதில் ஒரு அளவு முறை வந்துவிடும். சரி, அப்போ அடுத்த இப்போ இதனுடைய வேலை. இப்போ பீனியல் கிளாண்டுங்கிறது என்ன, இதைத்தான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லிட்டீங்க. பிட்யூட்ரி கிளாண்டு தான் மாஸ்டர் கிளாண்டுன்னா அந்த பினியல் கிளாண்டுக்கும் இதுதான் மாஸ்டர் கிளாண்டா அப்படின்னு கேட்டால் அங்கு தான் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கிறது. பீனியல் கிளாண்ட் இஸ் தி மாஸ்டர் கிளாண்ட் ஃபார் பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்டுக்கு ஒரு மாஸ்டர்னா அது பீனியல் கிளாண்டு. இப்போது ஒரு காலேஜில் பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, ஃபிசிக்ஸுக்கு ஒரு ஹெட்டு இருப்பாங்க. இந்த ஹெட்டுக்கெல்லாம் ஒரு ஹெட்டு யார், பிரின்சிபால்னு இருப்பார். அது மாதிரி இந்த பிட்யூட்ரி கிளாண்டுக்கு மாஸ்டர் கிளாண்டுனா அது பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லும். இப்போ இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் இந்த உடல் இயக்கத்துக்கு சார்ந்த அந்த சுரப்பிகளுக்கெல்லாம் தலைமை சுரப்பியாக இருக்கிறது. இந்த பீனியல் கிளாண்டு எது சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் இது மனதின் இயக்கத்துக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒன்று. அது உடல் இயக்கத்துக்கு அல்ல, இது முழுக்க 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 மன இயக்கத்துக்கு சம்பந்தப்பட்டது இந்த பினியல் கிளாண்ட். இப்போ நல்லா பாருங்க, இந்த மன இயக்கம் என்று ஒன்று இயங்கும்போது தான்
இந்த உடல் இயக்கம் எல்லாமே என்ன பண்ணுறோம், அந்த ஒவ்வொரு சுரப்பியின் மூலமாக இந்த உடல் இயக்கத்தையும் நாம் இயக்குகின்றோம். இப்போ இதில் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு இருக்குது. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் முழுவதும் இந்த மனம் அந்த செயலை செய்யென்று சொல்லும்போது தான், முயற்சி செய்தால்தான் அது செய்ய முடியும். மற்றபடி அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்பதும் எதை வைத்து இயங்குகிறது என்று சொன்னால், அந்த உயிராற்றலை வைத்துத்தான் இயங்குகிறது. அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் வரும்பொழுது இந்த மனம் என்பது அங்கே அறிவு என்ற நிலையில் செயல்படும். இதை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லும்போது அது மனம் என்ற நிலையில் வேலை செய்யும். சார், இந்த மனதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மனம்னு சொல்கிறீங்களா அறிவுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னால், மனம் என்பதும் ஒன்று தான், அறிவு என்பதும் ஒன்று தான். என்ன சார் குழப்புறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் மேல் மனதில் இருக்கும் பொழுது வெறும் மனம், அந்த நடு மனதில் இருக்கும் பொழுது மனதின் அனுபவம், மனதின் அடித்தளத்தில் வரும்போது அதே மனம் அறிவாக செயல்படும். அதற்கு பேர் அறிவாக, அந்த இடத்துல அறிவாக மாறிக்கொள்ளும். அதனால தான் மகிழ்ச்சி என்ன சொன்னார், மனதின் அடித்தளமே இறைவன் என்று சொல்லிவிட்டார். இப்போ இறைவன் என்றால் யார்? அறிவே தான் தெய்வம். நம்ம எத்தனையோ தடவை பார்த்துட்டோம், அறிவே தான் தெய்வம். அப்போ மனதின் அடித்தளம் தெய்வம். அப்போ அந்த மனதின் அடித்தளத்தில் மனம் எப்படி செயல்படுகிறது? அறிவாக செயல்படுகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் அது அறிவாக செயல்படும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் மனமாக செயல்படும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம மனதால் கொண்டு இயக்குவது. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், அந்த தேவையான காற்றை அதுவே இழுத்துக்கொள்கிறது, தேவையான உணவை நாம் தான் சாப்பிடுகிறோம். அப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்போ இது மனதின் மேல் மனதின் தொடர்பு உடையது, அப்படி ஆகிவிடுகிறது. சரி, அப்போ இப்படி அந்த நிலையில் இப்போ இது மனம் சம்பந்தப்பட்டது, இந்த பீனியல் சுரப்பி. சரி, இந்த மனம் என்பது நிலையானதா, தோன்றி மறையக்கூடியதா என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால், மனம் என்பது தோன்றி மறையக்கூடியது, தோன்றி மறைந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது நிலையானது அல்ல. உயிரின் படற்கை நிலைதானே மனம். இப்போ பாருங்க, ஒரு குளத்து நடுவில் ஒரு கல்லை போட்டோம், அப்படியே அந்த அலை வந்துக்கிட்டே இருக்கு, வந்து குளத்து கரை வரைக்கும் வரும், அந்த அலை நின்றோம். ஆனால் அடுத்த அலை வந்துக்கிட்டே இருக்கும், கடலில் அலை வந்துக்கிட்டே இருக்கா? அந்த ஒரு அலை வந்துச்சு போயிடுச்சு, அடுத்த அலை வந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது நிற்குதா? நிற்கவே இல்லை. கடலில் அலை ஓய்கிறதா? இல்லை. அதே போல்தான் இந்த மனமும் ஒரு அலை, வந்து கொண்டே இருக்கும், ஆனால் போய்கொண்டே இருக்கும். அதுதான் நம்ம சொல்லுவோம், தோன்றிக்கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும், ஆனால் இருந்து கொண்டே இருக்கும். அதானே மனம். சரி, இந்த பீனியல் சுரப்பி என்பது மனம் சம்பந்தப்பட்டது மட்டுமே என்று சொல்கிறோம். அதனால தான் இந்த பீனியல் சுரப்பியை பற்றி விஞ்ஞானிகளுக்கு எந்த ஒரு ஞானமும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பீனியல் சுரப்பி என்பது எதற்காக உடலில் இருக்கிறது, அது என்ன வேலை செய்கிறது என்று மருத்துவ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து 4000 பக்கம் எழுதியிருக்கிறார்களா. அந்த 4000 பக்கத்தின் கடைசி பக்கத்தில் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பீனியல் சுரப்பி எதற்காக உடலில் இருக்கிறது, அது என்ன வேலை செய்கிறது என்பது எங்களுக்கு எதுவும் புரியவில்லை என்று எழுதி முடித்து விட்டார்களாம். அப்போ விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியது இந்த பீனியல் சுரப்பி. ஏன் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை? இது மனம் சம்பந்தப்பட்டது. இவர்களுக்குத்தான் மனம் தெரியாதே, உயிர் என்பது தெரியாதே. அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியாது. இது ஆன்மீகத்தில் ஞானத்தால் உணரக்கூடிய ஒன்று தான். அதனால தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பீனியல் சுரப்பி இருக்கிறது தெரியும். ஒரு மாங்காய் சைஸில் இருக்கும்.
ஒரு பட்டாணி மாதிரி ஒரு சின்ன மாங்காய் சைஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த தலை ஓட்டை ஓப்பன் பண்ணி அந்த பீனியல் சுரப்பி அதை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்யலாம், அதை எடுத்து அதை ஆய்வு செய்யலாம் என்று இந்த விஞ்ஞான மருத்துவர்கள் முயன்றார்கள். ஒரு மனிதன் இறந்த அடுத்த க்ஷணம் நீங்கள் ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கு அந்த பீனியல் சுரப்பி காணவில்லை. இந்த விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகிறார்கள், அந்த பீனியல் சுரப்பியே இல்லை. அப்போ என்ன ஆகுது? உடலில் இருந்து உயிர் பிரிந்த அடுத்த க்ஷணம் பீனியல் சுரப்பி அங்கு இல்லை. எப்படி ஒரு அற்புதமான ஒரு இறைவனுடைய படைப்பு என்று பாருங்கள். மற்ற எல்லா உறுப்பும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அழிஞ்சு போகுது. ஆனால் இந்த பீனியல் சுரப்பி அடுத்த க்ஷணம் அங்கு இல்லை. அப்போ இப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் இந்த பீனியல் சுரப்பு. அப்போ இது முழுக்க 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 மனம் சார்ந்தது. அப்போ அந்த மனதை அந்த புலன் வழியாக செல்வதிலிருந்தும் புலன் அனுபவங்களிலிருந்தும் டோட்டலாக அந்த மெயின் ஆஃப் பண்ண பார்த்தீங்களா, அந்த மெயின் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற இடம் இந்த மனோன்மணி. அதுதான் நம்ம மனோன்மணி தவம் செய்யும். மனோன்மணி தவத்தில் அந்த சுரப்பியின் மேலேயே தவம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போ அப்படி செய்யும் பொழுது இப்போ பாருங்கள், அந்த புலன் வழியாக இருந்து விடுதலை பெறுவதுங்கிறது கொஞ்சம் ஈஸி. இந்த அனுபவங்களிலிருந்து வெளியே வர்றது இருக்குது பாருங்கள், அதில் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. யோகத்தில் ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறது இதில் தான். நல்லா பாருங்கள், ஒரு கதை சொல்வார்கள். ஒருவன் ஒரு ஆற்று ஓரத்தில் தியானம் செய்ய போகிறான். அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு தண்ணி எடுக்க வருது. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு தியானம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு கண்ணை மூடிக்கணும், இந்த பொண்ணை பார்க்கக்கூடாதுன்றான். கண்ணை மூடிட்டு தியானத்தில் உட்காடுறான். அந்த பொண்ணு வருது, கொலுசு சத்தம் கேட்குது. கொலுசு சத்தம் காதில் கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்துருச்சு போல் இருக்குன்னு நினைக்கிறான். காது மூலமாக இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. காதை 2 பஞ்சை வச்சு அடைச்சிட்டான். அடுத்த நாள் உட்காடுறான், மல்லிகைப்பூ வாசனை வருது. அந்த பொண்ணு வந்துருச்சு போல் இருக்குன்னு மனம் நினைக்குது. இந்த மூக்கு வழியாக ஆஹா மூக்கையும் பஞ்சை வச்சு அடைன்றான். அடைச்சிட்டு அடுத்த நாள் தியானம் பண்ண உட்காடுறான். உட்காந்துட்டு தியானத்துக்கு போகும்போது இவன் மனம் என்ன சொல்லுது, நேரம் அந்த பொண்ணு வந்திருக்குமே அப்படின்னு அந்த மனம் நினைக்குது. இது என்ன நினைச்சு, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இவன் நான் 3 நாளாக பழகினான்ல அந்த பதிவு அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுது, இந்நேரம் அந்த பொண்ணு வந்திருக்குமே தண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்க. அந்த நினைப்புல இருந்தவன் வெளியே வரணும். அப்படி வராமல் அவன் தவம் பண்ணவே முடியாது. இன்றைக்கு தவம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த எண்ணங்களின் குறுக்கீடு தான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல உள்ள கரண்ட் வந்தால் சுவிட்சை போட்டால் அதை ஓடத்தான் செய்யும். மெயின் ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் என்ன சுவிட்சை வேணாலும் போட்டு பாருங்கள், எதுவும் ஓடாது. ஆனால் மெயின் ஆஃப் பண்ணணும். கரண்ட் ஆஃப் ஆகக்கூடாது. ஊருக்குள்ளே கரண்ட்டே இல்லைன்னா அது டோட்டல் முடிஞ்சு, கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் வீட்டு வரைக்கும் கரண்ட்டு வரணும். கரண்ட்டு இருக்குது, வீட்டில் கரண்ட்டு இருக்குது. ஆனால் என்ன இல்லை, சுவிட்சு போர்டு வரல. அப்போ மெயின் ஆஃப் பண்ணு. அந்த மெயின் ஆஃப் பண்ணுறது தான் மனோன்மணி தவம். மனோன்மணி தவத்தில் நீங்கள் ஆக்கினிலேருந்து உள்ள அப்படியே ஒடுங்கி போய் அந்த மனோன்மணிங்கிற அந்த பீனியல் சுரப்பியில் மனதை அப்படியே அதுக்குள்ளே நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக அந்த மெயின் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஆஃப் ஆகும். இந்த மெயினை ஆஃப் பண்ணி பாருங்கள், லைட்டு நின்றும், ஃபேன் நின்றும், ஏசி நின்றும், கிரைண்டர் நின்றும், மிக்சி நின்றும், ஃப்ரிட்ஜு நின்றும், எல்லாமே அட்டத்தில் நின்றும். அது மாதிரி ஒரு மெயின் ஆஃப் பண்ண மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த மனோன்மணி தவம். அப்போ அது நன்றாக நமக்கு சித்திப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், இது எந்த இடத்துல இருக்குது, உள்நாக்குக்கு சற்று மேலே புருவ மையத்துக்கும் பிடரிக்கண்ணுக்கும் ஒரு கோடு போடுறோம். 2 இந்த காதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முடிச்சு மாதிரி இருக்கும், அந்த 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு கோடு போடுறோம். 2 சந்திக்கும் இடம், அந்த சந்திக்கும் இடம் பார்த்திங்கன்னா
மேலே உச்சியிலேருந்து அப்படியே கீழ் நோக்கி வந்தீங்கன்னா அந்த இடமும் அது சந்திக்கும். இந்த இடம்தான் மனோன்மணி என்று சொல்லக்கூடிய அந்த பீனியல் சிறப்பு. எங்களுக்கு உள்நாக்குக்கு சற்று மேலே. அப்போ அந்த உள்நாக்குக்கு சற்று மேலே என்று சொல்லும்போது அப்போ நாக்கை தூக்கி மேலே வைக்கிறோம். நாக்கை தூக்கி மேல் அன்னத்தில் அந்த உள்நாக்குக்கு அருகில் அந்த சாஃப்ட் பகுதியிலே நாம் அழுத்தமாக வைத்துக் கொள்கிறோம். அப்போ அந்த ஒரு நிலைதான் இந்த மனோன்மணி தவத்தில் அந்த உணர்வுக்கு வருவது. அப்போ அந்த நாக்கை தூக்கி மேலே வைக்கிறது அப்படிங்கும் பொழுது அந்த நாக்கை வச்சு நமக்கு பழகலை. இதை கேசரி முத்திரை என்று சொல்வார்கள், லம்பிகா யோகம் என்று சொல்வார்கள், இதை முத்திரை என்று சொல்லுகிறார்கள். இப்போ முத்திரை எல்லாம் கைகளில் விரல்களின் மூலமாகத்தானே செய்கிறோம் என்று சொன்னால் நாக்கின் மூலமாக செய்யக்கூடிய முத்திரை என்பது இந்த லம்பிகா யோகம், இந்த கேசரி முத்திரை என்று சொல்வார்கள். அப்போ அது நாக்கை மடித்து அந்த மேல் அன்னத்தில் அந்த உள்நாக்குக்கு அருகில் அந்த சாஃப்ட் பகுதியில் ஒரு அழுத்தம் கொடுப்பது. அழுத்தம் கொடுக்கும்போது அதற்கு நேர் மேலே இருக்கக்கூடிய அந்த மனோன்மணி மையத்தில் ஒரு அழுத்தம், மனம் அந்த இடத்தில் நிற்க வேண்டும். இப்போ இந்த நாக்கை தூக்கி வைக்கும்போது இப்போ நம்ம காயங்கள் பற்றில் ஓஜஸ் மூச்சு போடுறதுக்கு நாக்கை தூக்கி வைப்போம் மேலே. அது எப்படி வைப்போம்னா நாக்கின் நுனி நாக்கை தூக்கி அந்த உள்நாக்கு பகுதியில் இருள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம அந்த மூச்சை இழுத்துருவோம். இது இப்போது இங்கே இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே அந்த நாக்கை மடித்து கொண்டு வந்து நுனி நாக்கின் மேல் பகுதியை அந்த சாஃப்ட் பகுதியில் வச்சு அப்படியே ஒரு அழுத்தம் கொடுப்பது. அந்த நுனி நாக்கின் மேல் பகுதி அந்த ஒரு போர்ஷன் அந்த சாஃப்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாக்கினுடைய நுனி நாக்கு பகுதி அதை வச்சு ஒரு அழுத்தம் கொடுப்போம். இப்போது அந்த நாக்கை அப்படியே வைத்திருக்க வேண்டும். அந்த மனோன்மணியில் மனம் நிற்கும் வரை இந்த நாக்கில் ஒரு அழுத்தத்தையும் கொடுத்தால் அந்த மனோன்மணி முழுமையாக அது வேலை செய்கிறது. இப்போது அது நாக்கு வலிக்கும் என்று பல பேர் சொல்லுவார்கள். இதற்கு என்ன செய்யலாம்? அதற்கு ஒரு பழகக்கூடிய ஒரு நிலை நாம் சாதாரணமாக ஒரு பழகிக்கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த மனோன்மணி தவத்தை ஒரு 48 நாள் செய்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம். இப்போது என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த நாக்கை மேலன்னத்தில் நுனிப்பகுதியில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு பழகுங்க. அப்புறம் மேலன்னத்தின் நடுப்பகுதியில் மடித்து வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த நாக்கை அப்படியே வச்சு பழகுங்க. அப்புறம் உள்பகுதியில் அந்த நாக்கை வச்சு பழகுங்க. இப்போது எப்படி முத்திரையில் ஒரு 5 நிமிஷம் இருக்கிறோமோ அதுபோல் இதில் வச்சு அதில் பழகணும். இந்த பழகுனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாக்குக்கு கீழே அந்த கீழ் அன்னத்துக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு கோடு மாதிரி ஒரு சதை இருக்கும். அது வளைஞ்சு அது ஃப்ளெக்சிபிளாக மாறிடும். அதுதான் வலி இருக்கிறது. நமக்கு அப்படி பழகலை. இதில் நீங்கள் வச்சு அப்படியே பழகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அந்த நாக்கினுடைய வலியே தெரியாது. மனோன்மணியில் வாழ்க வளமுடன். அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த நாக்கு அந்த அன்னத்தில் மனோன்மணியில் மனம் நிற்கும் வரை அந்த நாக்கு அதில் அழுத்தம் கொண்டு அப்படியே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் அந்த நாக்குக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை பழக வந்துடும். அதன் பிறகு மனமும் ஆஃப் ஆயிரும்,
இந்த நாக்கு அங்கே மேலே வச்சுருக்கிறோங்கிற எந்த வழியும் தெரியாது. டோட்டலாக அந்த மனம் என்பது முழுமையாக ஆஃப் ஆயிரும். அந்த அடிப்படையில் வந்துவிடும். இந்த ஒரு நிலை தான் அந்த மனோன்மணி தவத்தில் நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நாம் ஒரு 48 நாள் இதை பழகப் போகிறோம். இப்போது இந்த மனோன்மணி தவத்தில் இருந்துட்டு பிடரிக்கண்ணு வந்து மீண்டும் துரியத்துக்கு போகிறோம். துரியத்திலிருந்து அங்கே இருக்கும் பொழுது அப்படியே கீழே அந்த மனோன்மணி உணர்வோடு அந்த துரியத்தில் இருக்கலாம். அப்போ அந்த துரியத்தில் இருக்கிறது மனோன்மணி இணைப்பு தான். இருந்தாலும் அந்த மனோன்மணியின் மேலேயே தவம் செய்வது என்பது இதில் ஒரு சில சூட்சுமங்கள் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இப்போது துரியம் என்பதை சகசிராகாரம் என்று சொல்வார்கள், 1000 இதழ் தாமரை என்றெல்லாம் சொல்வார்கள். இப்போ 1000 இதழ் தாமரை என்று சொன்னால், ஒரு தாமரை பூவை அப்படியே மலர்ந்த தாமரை பூவை பாருங்கள். அது என்ன ஆகும், அந்த இதழ்கள் சுற்றி மலர்ந்திருக்கும், நடுவில் அந்த மொட்டு ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும். அந்த கூம்பினுடைய உச்சி இருக்கிறதல்வா, இதுதான் உச்சியின் மையம். அதற்கு நேராக அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த இதழ்களெல்லாம் இணையக்கூடிய ஒரு இடம்னு ஒன்று வருது பாருங்க. அந்த இடம் தான் இந்த பீனியல் சுரப்பி மனோன்மணி. அதுக்கு கீழே அந்த தண்டு இருக்கிறதே, அதுதான் சுழுமுனை நாடி. அப்போ என்ன ஆகுது, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, அதுக்கு அடுத்து பீனியல் சுரப்பியில் வந்த உடனே அந்த இடத்திலிருந்து அது விரிந்து தாமரை போல் மலர்கிறது. அது என்ன, மூளை முழுவதும், மூளைப்பகுதி முழுவதும் மலர்ந்துடும். நம்மளுடைய அந்த சுழுமுனை நாடி என்பது இந்த பீனியல் சுரப்பி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும். அதுக்கப்புறம் அது அந்த மூளை அளவுக்கு விரிந்து என்ன ஆயிரும், அது தாமரையாக மலர்ந்து விடும் என்று சொல்லுவோம். அப்போ அந்த அந்த இதழ்களெல்லாம் இணையக்கூடிய இடம் இருக்கிறதே, அந்த இடம்தான், அங்கேருந்து தான் என்ன ஆகுது, இந்த மலர்களினுடைய ஒவ்வொரு இதழ்களும் உருவான இடமே அந்த இடம்தான். அப்போ அப்படி ஒரு கற்பனை செய்து பாருங்கள், அந்த தாமரையினுடைய தண்டும் அந்த இதழ்களும் இணையக்கூடிய இடம், அதுதான் அந்த மனோன்மணி என்று சொல்கிறோம். இந்த இடத்துல நாம் தவம் செய்யும் பொழுது நமது இடகலை நாடி, பெண்களை நாடி, இரண்டிலிருந்து அது சுழுமுனை நாடியில் அது இணைப்பு பெற்றுவிடும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது தான் இந்த மனோன்மணி தவம். இந்த மனோன்மணி தவத்தின் விளக்கத்தை இன்று புரிந்து கொண்டு அந்த நிலையில் இந்த தவத்தை நாம் 48 நாட்கள் இயற்றி வருவோம். இது முழுமையான யோகத்தின் ஒரு உச்ச நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தவமாக அமையும். அனைவருக்கும் மனோன்மணி தவம் முழுமையாக இயக்கம் பெறட்டும். வாழ்க வளமுடன்.